எலெக்ஷனுக்கு பிஃபோர் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் சிலிண்டர் விலை ஏற்றுவானோ அதுதான் வேலை. இங்க அது நடக்கும். அதையும் மைண்ட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வருஷம் வர வருஷத்துலவா விலைவாசி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாத்துலயுமே. ஓகேவா? ஏன்னா 10 லட்சம் கோடி ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே, பேசுங்க. வேற யாரு? ஓகே, ஷாலினி நான் ஏதாச்சும் சொல்றேன். பேசுறீங்களா? சொல்லவா? சந்தோஷ் சொல்லுங்க சந்தோஷ். சொல்லுங்க. இப்ப நான் இந்த 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த இந்த சவுத் சங்கரன் இந்த மாதிரி தான் பேசுறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து ஃபேக் நியூஸ்ங்கிறத நம்ம நம்ம ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால அதை நீங்க ரொம்ப டேக் எடுத்துட்டு பண்ண வேண்டிய அவன் அதுல போட்டிருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் இருக்கிற எவிடன்ஸை வந்து டேம்பர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ண ட்ரை பண்றாங்கன்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருப்பாங்க, வெஹிக்கிளை சீஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த இதுவே பொய் தான். ஸோ அதை பத்தி நம்ம ஒன்றும் அவ்வளோ பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் வந்து இந்த டூரிஸ்ட் டாபிக்ல நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ நான் அண்ணாவோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பேர் என்ன, எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் ஒரு ஏஐ வீடியோவா ஒவ்வொரு இதையும் நான் டிவிக்கு ஐடிவிங் இல்லை அவங்க பண்றது இல்லாமல் நான் தனியாக ஓனா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேணா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஏன்னா நான் நம்ம டீம்ல நிறைய பேர் நல்லா எடிட் பண்றவங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நல்லா கிரியேட்டிவா பண்ணீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்குது. நல்லா இருக்கு. நம்மளோட ஸ்கீம்ஸ் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். உங்க ஃபேமிலி குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா வீடியோ ஃபார்மேட்ல பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரீச் நல்லா இருக்கும். சந்தோஷ். வேற யாராச்சும் பேசணுமா? இல்ல நான் கீழே ரொட்டேட் பண்ணலாம் அப்படியே. நான் கீழே போயிடுறேன் சார். ஷாலினி ஏதாச்சும் பேசுறீங்களா? ஓகே. தேங்க்யூ. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுங்க இந்த நரேட்டிவ் செட்டிங்ஸ் வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு தான் இருக்கு. இதுக்கப்புறமும் நடக்க தான் போகுது. ஸோ போல்டாக ஃபேஸ் பண்ணோம் நம்ம தளபதி மாதிரி, அவ்வளோதான். இவனுங்க ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் வந்துட்டு பெரிய தலைவர் அப்படி இப்படின்னு என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். இவனுங்க டெய்லியும் உட்காந்து காலை 8 மணி முதல் அடுத்த நாள் காலை 8 மணி வரை தினைக்கும் இதே 365 டேஸும் இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வேலையாக வச்சுருக்காங்க. இது ஒரு மீடியா, இது ஒரு ஊடகம்னே சொல்ல முடியாது. ஸோ இவனுங்களுக்கு உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அண்ணன் தட்டி விட்டு போறாரு. ஏன்னா நாளைக்கு அண்ணனே ஏதோ ஒன்று சொன்னாலும் அந்த அண்ணன் சொன்ன மாதிரியெல்லாம் இவனுங்க போட போறதுக்கு இல்லை. அதுலேருந்து இவனுங்களா ஒரு புதிய புதிய விதமான ஒரு அர்த்தங்கள் கண்டுபிடிச்சு அதைத்தான் பேசிட்டு இருக்க போறாங்க. அதுக்கு அண்ணன் வந்துட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கணுன்ற அவசியமும் இல்லை, இவங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரு எப்போ எதை பேசணும்னு தெளிவா இருக்காரு. நம்ம மேல வர விஷயங்களை வந்துட்டு நம்ம கவனிச்சு நம்ம அதை மட்டும் பேசுவோம். நம்மளும் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே விளக்கம் வேணும். நடுராத்திரி 2 மணிக்கு எவனோ ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கோம்னு ஆன்லைன்ல இருந்தோம்னா அந்த 2 மணிக்கு வந்து அண்ணன் ஏன் விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்கூடாது நம்மளும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மிட் நைட்ல உட்காந்து இங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் அண்ணா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அண்டு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் இப்போ என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஸ்டோரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டால ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு இன்ஸ்டால இதுக்குன்னு தனியா நம்ம இதுக்குன்னு தனியா டிவி கேக்குன்னு தனியா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதனால ஒரு 10 பேர் பார்த்தா கூட என்னோட பேஜ்ல இருந்து ஒரு 10 பேர் பார்த்தா கூட எனக்கு அது பிளஸ் தான். ஐ மீன் அண்ணாவோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூலா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இது என்னோட பர்சனல் க்ரோத்துக்காகவோ அதுக்காகலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நான் இன்ஸ்டா பேஜும் ஓப்பன் பண்ணி சைமல்டேனியஸ்லி இங்கேயும் ட்வீட் போட்டுட்டு
ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. விஜயன் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நான் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்னைக்கு எலெக்ஷன் ஸ்கெடியூல் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து நான் ஃபயர் மோட் ஆன் பண்ணிட்டேன் எனக்கே தெரியாம. ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பு, அதான் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்பு, 4-5 பேர் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஆன்சர், இன்னொன்று பர்சனலா ஆன் பிசிக்கல் கிரவுண்ட்ல வந்து தெரிஞ்சவங்க யாருன்னா என்ன பேசினாங்கன்னா என் கிளாஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கடை வச்சிருக்கவங்க இருப்பாங்கல்ல, ஸோ ஹார்ட்வேர் அண்ணன் அவர் வந்து டிஃபால்ட்டா அந்த கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்களாம் எதிர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து லைவாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஹடில் கொடுத்தேன். எக்ஸாம்பிள் ஆடு இருக்காரு, நல்ல பழக்கம். என்ன சொன்னார்னா இந்த துரைமுருகன் பண்ண அந்த பேரை வச்சு கூப்பிட்டாரு. அவர் நம்ம வந்து பதில் சொல்ல அவர் டென்ஷன், அவர் வந்து கலாய்க்கிறேன்னு நினைச்சு பண்ணாரு. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு கூகுள் ஏஐல விசிலுக்கு என்ன தமிழ்ல என்ன தமிழ் பேரு அப்படின்னு போட்டு அவர்கிட்டே காட்டினேன். பாருங்க இதெல்லாம் தான் ஒரிஜினல் தமிழ் பேரு, இது வந்து இவங்க அதுவே கீழே 4வது ஆப்ஷன்லயே காட்டுது. இவங்க சொன்ன அந்த கேவலமான பேரு இப்போதான் அரசியல் உள்நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அதுன்னு ஏஏ சொல்லுது, அதையும் காட்டினேன். அதுக்கப்புறம் அவர் மூஞ்சே தொங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நேரா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பதிலடி நம்ம கிட்ட நிறைய இருக்கும், நம்ம தேடணும். இன்னொன்னு, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி குழப்பம் வரும்போதெல்லாம் நான் தெளிவா இருந்தேன். எனக்கு ஏன் தெளிவுனா, நான் 1 வருஷமா அண்ணனை பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் யாரு, அண்ணன் கூட இருக்கவங்க யாரு, அண்ணன் எப்படிப்பட்டவரு. அதனால நம்ம அது எப்படி வந்து அண்ணன் கூட இருக்கவங்களாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ, நம்ம தூரமா இருந்தாலும் அண்ணனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அதே ஸ்ட்ராங்கா இருப்போம். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதவங்க அதாவது அண்ணன் மேல ஈர்ப்பு இருக்கும். ஆனா அண்ணனோட விஷயம், அவரை பத்தி, அவரோட பர்சனாலிட்டி, அவரோட வேல்யூஸ், அவரோட பிரின்சிபல் அதெல்லாம் தெரியாம நம்ம அவங்க ஈல்ட் ஆகும். அதாவது இவங்க பண்ற நேரட்டிவ்க்கு நம்ம ஈல்ட் ஆகும். அது வந்து அதுக்குதான் நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, நிறைய பேர் பேசணும்ல, எல்லாமே சுத்தி வளைச்சு அதுதான். ஏன்னா கட்டுக்கதைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு உதாரணம், காமராஜர் ஐயா சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவரு போகும்போது என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட வந்து அரசியல்வாதிங்க இங்க இருக்காங்க. இப்போ வந்து அதோட உக்கிரமா இருக்காங்க. இன்டர்நெட் இருக்கிறதுனால இன்னொரு கொடூரமா இருக்காங்க. மேலும் மேலும் அண்ணனை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க சொல்றதெல்லாம் நேரட்டிவ்ன்றது நம்பர் தாண்டி நம்ம கிட்ட ஏஐ இருக்கு. இது வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட நிறைய பசங்க வாரியஸும் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட வீடியோ இருக்கு நல்ல அதாவது அண்ணனை பத்தி போடுறது, அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணானா ஒரு இந்த நேரட்டிவ் எடுத்தான். அந்த நேரட்டிவ் எடுக்கும்போது காயத்ரி, ஒரு நிமிஷம். ஆமா யாரோட சவுண்ட் வருது, காயத்ரி ரகுராம். அதாவது அவன் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கேட்டான். நான் என்ன பண்ணேன், எனக்கு வேலையில இருந்தேன், நான் உனக்கு அப்புறமேட்டு ரிப்ளை பண்றேன்டா அப்படின்ட்டு. அதாவது அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் வீடியோவே எடுத்து போலாம். அது காமனா வந்து இவங்க நேரட்டிவ் ஃபாலோ, அது ஒரு காமன் பர்சன் இருப்பான்ல, அதாவது விஜய் அண்ணன் மேல கோவம், சும்மாவே அவன் ஃபேனாவும் இருக்க மாட்டான், ஏதோ ஒன்று காரணமே இல்லாம எதிர்ப்பானுங்கல்ல. அவன் வந்து எங்க கேங்குக்குள்ளேயே அவன் கொஞ்சம் கோளாரா தான் இருப்பான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளேயே. ஸோ அவன் வந்து என்ன பண்ணான், இந்த மாதிரி அண்ணன் மேலேயே அது மாதிரி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அவன் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டானா, அந்த கொஸ்டினுக்கு நான் அப்புறமேட்டு ஆன்சர் பண்றேன்ட்டு ஃப்ரீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்னொன்னுத்துக்கும் அமிச்சேன். ஃப்ரீ பீஸா வந்து எதிர்த்தார் சர்க்கார்ல இப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிஜேபி அவரும் பிஜேபி மாதிரியே இருக்காரு அப்படின்லாம் சொன்னான். அதுக்குதான் சொன்னேன் எல்லாத்துக்கும். விஜயன் பேசுறீங்களா? பேசுறேன் நண்பா. அவர் சொன்னாரு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க அதை தெரிஞ்சுக்காங்க. அது மாதிரி தெரியும் போது எனக்கும் நிறைய தெரிஞ்சு. விஜயன் உங்க பிரேக் ஆகி வருது. அவங்களோட வீடியோ பார்த்தா நிறைய அவர் பேர் தெரிஞ்சவங்களோட விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சா நமக்கும் நிறைய விஷயம் தெரியுது. நானும் அதை ஆன்சர் பண்ணேன். என்னன்றது நமக்கு நிறைய பேர், அதாவது சில பேருக்கு நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாது. என்னன்னா ஐடியாலஜி, அதாவது சமத்துவம், அது செக்யுலரிசம் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இது 3 தான் வந்து பிரைமரி ஐடியாலஜி வித் விஷன் ஆஃப் எல்லாருக்கும் எல்லாம். அதாவது எல்லாருமே வந்து அந்த எல்லாரும் ஒண்ணுன்ற அந்த விஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஐடியாலஜி இந்த டாப் ப்ரியாரிட்டி. இந்த 3 சொன்னல, சோசியல் ஜஸ்டிஸ், செக்யுலரிசம்
ஆன்டி கரப்ஷன். இதுதான் வந்து நம்ம பிரைமரி இதுதான் ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் இந்த 5 தலைவருக்குமே நம்ம ஐடியாலஜி தலைவர் இருப்பாங்க. நீங்க டிவிகே வெப்சைட்ல போயிட்டு சும்மா இல்லைன்னா கூகுள்ல போனா கூட டிவிகே ஐடியாலஜின்னு போட்டா அந்த சர்ச் ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதை எடுத்து போட்டீங்கனாலுமே பாயிண்டா ஒரு 5 பாயிண்ட் தலைவர்களை பத்தி போட்டிருக்கோம். மேல அதை பத்தி தொகுப்பு இருக்கும் லைட்டா சின்னதா. அதுவே வந்து நான் அப்படியே எடுத்து அவனுக்கு போட்டேன். நானும் படிச்சு பார்த்தேன், எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது தாண்டி அவனுக்கு ஐடியாலஜி அதுக்கு மேல அவன் கொஸ்டினே கிடையாது. அவ்வளவுதான். இதை வச்சு நம்மள எவ்வளவு மாசம் ஓட்டினாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஐடியாலஜி, இப்பயும் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஐடியாலஜி, உங்க என்ன ஐடியாலஜி என்ன கிளியரா இல்லைன்றாங்க. ஒரு வாட்டியும் நம்ம எவனா கேட்டானா இதுதான்டா எங்க ஐடியாலஜி, இதை பத்தி தானே நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆன்டி கரப்ஷனு, சோசியல் ஜஸ்டிஸ், செக்குலரிசம். இப்போ வந்து இவன் பிஜேபி போயிரும்னு சொல்லும்போது நான் அண்ணன் சொன்னேன், டேய் அவர் பிளட்ல நான் குரூப்லயே கூட சொன்னேன் ஒரு ஸ்பேஸ்ல, அண்ணனுக்கு வந்து அண்ணன் கழுத்துல கத்திய வச்சா கூட பிஜேபிக்கு போக மாட்டாரா. ஏன் அப்படின்னா நான் வந்து ஃபேன் கூட கிடையாது. நான் 1 வருஷமா தான் அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து என்னோட கடைசி ஹோப், என்னோட இல்ல தமிழ்நாட்டுல நிறைய பேரோட கடைசி ஹோப்பு. ஸோ எதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா, அண்ணனோட ஃபர்ஸ்ட் படம் நேத்து, அதான் ஃபர்ஸ்ட் படத்துல இப்பதான் நேத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பாதி தான் பார்த்தேன். அதுலயே வந்து அவரு இப்ப நடக்கிற பிரச்சனையா அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே அவ்வளவு அது எக்ஸாக்டா அதுல போட்டிருக்கு. அதான் நினைச்சேன், ஓ இவர் படத்துலயே இவங்க அப்பா தான் இருந்து டைரக்டர், அதுலயே வந்து அதுல ஆல்மோஸ்ட் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா நேரேட்டிவ்ல இருந்து எல்லாமே அந்த படத்துலயே இருக்கு. ஓகே, நாளைய தீர்ப்புலயே. அப்ப வந்து இவர் வந்து இவருக்கு தெரியாததே இல்ல. நம்ம தான் வந்து அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட், அவர் சொல்லுவார்ல நம்மக்குள்ளேயே வந்து நம்மள அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அவருக்கு எல்லாமே தெரியும். அவரு வந்து கிளியர் ஹெட், அவர் மேன் ஆஃப் ஆக்ஷன். நான் வந்து ஓவர் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. எக்ஸாக்ட்லி வந்து நான் இருக்கதான் சொல்றேன். நீங்க அண்ணன் மேல ஒரு துளியும் டவுட் பண்ண வேணாம். யாரும் டவுட் பண்ண மாட்டீங்க. பட் சொல்றேன், இந்த குட்டையை குழப்புவாங்கல்ல, அது பண்றதுக்கு 1000 பேர் வருவான், 2000 பேர் வருவான். ஏன்னா காமராஜரை வீழ்த்தின ஊரு தான் இது. அதே மாதிரி கேப்டனை வீழ்த்தின ஊரு தான். அதே மாதிரி நல்ல கண்ணையாவை வீழ்த்தின ஊரு. ஆனா அண்ணனை வீழ்த்துறதுக்கு இவங்க, அதாவது அப்பனுக்கு அப்பன் இருப்பான்ல, அது மாதிரி வந்தாதான் நம்ம அண்ணன். சரியா? நான் வந்து இது வரைக்கும் யாரையும் அண்ணன்லாம் கூப்பிட்டதே கிடையாது. நான் வந்து மனசார கூப்பிடுறேன். எனக்கு எல்லாரும் எப்படி பையன் நம்ம அண்ணன் கூப்பிடுறாங்களோ, எனக்கு அது மாதிரி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் கூப்பிடுறேன். நம்ம உள்ள ஒருத்தர் அவர் கடைசி ஒப்பு. நீங்க ஈஸியா வந்து விஷயம் தெரியாம விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க குழப்பிக்காதீங்க. குழப்புறதும் நல்லதுதான், ஒரு தெளிவு கிடைக்கும், அது நல்ல விஷயம் தான். அண்ணனை ஃபர்ஸ்ட் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும். நீங்க போய் கேட்கவே தேவையில்ல. எப்படி கோயிலுக்கு போனா நமக்கு வந்து சாமி பேசாது, ஆனா நமக்கே ஒரு விடை கிடைக்கும்ல, ஒரு தெளிவு கிடைக்கும்ல, அது மாதிரி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நல்லா அவர் மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு லீடரா கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நிறைய லீடர் இருப்பாங்க, ஆனா அவங்களால வெளியில வர முடியாது. 30 வருஷம் பழக்கமான ஒருத்தரே இப்படி போட்டு இப்படி பண்றாங்கன்னா, அப்போ வந்து ஒரு நல்லவனா இருந்தா, ஆனா ஊருக்கு தெரியாதவனா இருந்தா அவன்லாம் எங்க போவானே தெரியாது. சரியா? இவரை விட்டோம் அப்படின்னா, இவர் தான் அடுத்து சிஎம், அது வேற விஷயம். பட் இவரையும் நம்ம ஈஸியா விட்டு குத்துறோம்னா வேற யாராலையும் வந்து சஸ்டெயின் பண்றது கஷ்டம். ஓகேவா? அதனால நீங்க இவ்வளவு நேரம் பேசணும்ல, முடிஞ்ச வரைக்கும் ஃபயரா இருங்க. ஆல்ரெடி ஃபயரா தான் இருக்கும். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்க, பொலைட்டா பேசுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருக்கிற நல்ல நல்ல வீடியோ, அண்ணன் பண்ற அந்த மக்கள் இயக்கத்துல பண்ற வீடியோ, டியூஷன் எடுத்த வீடியோ, சாப்பாடு போடுற வீடியோ, அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண வீடியோ, இப்ப இடத்த வித்த வீடியோ, ஏகப்பட்டது இருக்கு. இடம் வித்திருக்காரு அண்ணன். அது மாதிரி ஆனா வெளியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து வெளியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அதாவது இந்த நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அதாவது இந்த வாக்கு அரசியல் பண்ற ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை வந்து அப்படியே அவங்க சொல்றதான் நம்புறதுக்காக வார்த்தையை வந்து உதிர்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அப்படி நம்மள பழக்க வச்சிட்டாங்க, ஒரு 50 வருஷமா பழக்க வச்சிட்டாங்க. எதுனாலும் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாலுமே அந்த அறிக்கையை பார்த்துட்டு, அதாவது அவங்க எப்படி ஒண்ணு ஆக்ஷன்ல இருக்கலாம், பட் வேர்டிங்ல ஒரு அறிக்கையை விட்டா அறிக்கை விட்டாருப்பா தலைவர் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அறிக்கை எப்பயோ விட்டுருப்பாங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, அண்ணன் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நீங்க போயிட்டு ஒன்றும் இல்லை, வக்ஃபு போர்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயோ பண்ணிட்டோம். அது வரும்போதே பண்ணியிருக்கோம், கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க சும்மா ஏஐ கிட்டே கேளுங்க, வாட் டிவிகே டிட் ஃபார் வக்ஃபு போர்டுன்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, கேஸ் வின் ஆயிருக்கு. இவங்களும் ஒன் ஆஃப் த அப்ளிகண்ட். ஓகேவா? நிறைய பேர் ஃபைல் பண்ணதுல இவங்களும் ஒன் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ ஒரு முஸ்லீம் நண்பர் நம்ம வந்து எதனா பேசினார்னா அவங்களுக்கு நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அரசியல் வந்து சும்மா பவருக்காக பண்ணல, உண்மையாலுமே வந்து மக்கள் இப்ப எப்படி கக்கனு, காமராஜர், அண்ணா மக்களுக்காக நின்னாங்களோ, அந்த இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு ஆள் வந்திருக்காரு. மக்களுக்காக நிற்கும் போது அவர் உண்மையா தான் இருப்பாரு. ஸோ மக்களுக்காக தான் அவர் எல்லாமே பண்ணியிருப்பாரு. நீங்க அதை தேட மறந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிருக்கோம், இல்லைன்னா மிஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதனால நீங்க கலங்க வேணாம், நீங்க டவுட் பட வேணாம். யாருன்னா உங்களுக்கு நம்ம கேங்லயே இருக்கவங்க விஷயம் யாருன்னா நிறைய யாருன்னா போடுறவங்க அவங்க கிட்ட பர்சனலா கூட பிங் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி சொல்றாங்க என்னன்னா அப்படின்னு கேளுங்க, இல்லைன்னா நம்ம ஸ்பேஸ்ல கூட கேளுங்க. ஆனா
அதாவது நமக்குள்ளேயே வந்து ரொம்ப குழப்பிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இதுக்கு மேல ஃபுல்லா வந்து ஃபயர், அதாவது எதிரிங்க வந்து இப்பயே கொஞ்சம் நொறுங்கிட்டாங்க, லைட்டா நேத்தே நொறுங்கிட்டாங்க. இது வந்து நொறுங்கல் தான். அதோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா பிஜேபி காரன் வெளில வரான் பாருங்க. சம்பந்தமே இப்ப அவனுக்கு வந்து நேத்து ஏன் பிஜேபி காரன் வெளியே தான் நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா அவன் வந்து நேத்து தான் வந்து அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் இவ்வளவு நாள். நேத்து தான் அவங்களுக்கு விளங்கி இருக்கும். திமுகவோட இவங்க தாண்டா செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு நேத்து தான் அவனுக்கு விளங்கி இருக்கும். அதனாலதான் எல்லா பிஜேபி காரனும் வெளில பொங்கிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தான் தெரிஞ்சு நம்மளாம் அனலைஸ் பண்ணோம். ஒரு பார்ட்டியோட கேரக்டர் என்ன, ஒரு பார்ட்டியோட கல்ச்சர் என்ன, அவனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவானுங்க, எந்த நேரத்தில் என்னென்ன வேஷம் போடுவானுங்க, எல்லாமே நமக்கு பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். நமக்கு நடக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள வந்து யாருமே சந்தேகப்படவே வேணாம். நம்மளுக்குள்ள இருக்கிறது யாரும் சந்தேகப்பட தேவையில்ல. ஒற்றுமையா தான் இருக்கும். ஒற்றுமை இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டும். நம்ம குடும்பமா ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டா அண்ணனை உட்கார வைப்போம். நம்ம கொஞ்சம் அமைதியான சொசைட்டியா ஒரு நல்ல முன்னேற்றமா அடுத்த கட்டத்துக்கு போவோம். இன்னும் ஒரு 40 நாள் தான், 48 நாள் தான் இருக்கு. 40 நாள் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது ஃபுல்லா ஒரே ஃபோக்கஸா, இவர் சொன்ன மாதிரி ஒரே ஃபோக்கஸ், அண்ணனை சிஎம் ஆக்குறோம், நம்ம நிம்மதியா இருக்கிறோம். அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனைகளை அவங்க ஆட்சி கட்டல் வந்த பிறகு அவங்க கிட்ட சொல்றோம், அது சரி பண்ணிக்கிறோம். நம்ம வந்து அடுத்த நிம்மதியை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நாங்க நகர்றோம். ஓகேவா? எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். எல்லாரும் நம்ம குரூப்ல யார் யாரெல்லாம் என்னென்ன போடுறாங்களோ நல்ல நல்ல விஷயத்த எல்லாத்தையும் போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவங்கவுங்க தெரிஞ்ச நீங்க பண்றீங்கல்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எதுக்கும் அசராதீங்க. எவனும் மூளையை நம்மளுக்கு எவனோ மண்டை கழுவ வருவானுங்க, அது வந்துட்டே தான் இருப்பாங்க. எதனா ஒண்ணு சொல்லுவாங்க, மாட்டிக்கிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. எதுக்கும் சலிச்சுக்காதீங்க. அண்ணன் எப்படி எவ்வளவு அசால்ட்டா இவ்வளவு ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாரு பாக்குறீங்கல்ல, எவ்வளவு ப்ரெஷர். நமக்கே ஒரு சப்போர்ட், நம்மளே வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகும்னா அவரு எவ்வளவு கூலேட்டா ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு லேர்னிங் தான். அதுதான் ஒரு லீடரு. இதெல்லாம் வந்து நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா எல்லாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொசிஷன்ல, அவர்லாம் என்னைக்கோ பிபி ஏறி என்னமோ என்ன எங்க பேரலைஸ் ஆயிருப்பாருன்னு கூட தெரியாது. சோ நம்ம கிடைச்ச லீடர் இப்படிதான் ஒரு லீடர் இருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்களா, இப்போ ஈரான்ல பாத்தீங்களா, லீடரே இல்லாம அந்த கண்ட்ரி ஓடுது பாருங்க. அது என்ன, அவங்க போட்ட பேஸ்மெண்ட்ல இருந்து அவ்வளவு உள்ள இருக்க அந்த நெட்வொர்க், அதாவது லீடர்ஷிப்ல உள்ள இருக்க அந்த அளவுக்கு செட்டப் பண்ணிருக்காங்க. அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி தான் காட்டுது. நான் இல்லைனாலும் நாடு ஓடும்டா, நான் இல்லைனாலும் இந்த கண்ட்ரி சர்வை ஆகும், என்னை எவ்வளவு பேர் பவர் வந்தாலும் அடிக்க முடியாதுன்ற அந்த ஒரு இது இருக்கு பாருங்க. அதுதான் லீடர்ஷிப். இவங்க இவ்வளவு நாள் யூஎஸ் எப்படி இஸ்ரேல் நேரட்டிவ் செட் பண்ணாங்க, அது மாதிரிதான் எல்லா நேரட்டிவ். அது குளோபல் பாலிடிக்ஸ் நேரட்டிவ், இது வந்து ரீஜனல் பாலிடிக்ஸ் நேரட்டிவ். நம்ம அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய கற்போம். இவங்க பண்றதெல்லாம் நமக்கு நிறைய தெரியுது, இப்பதான் தெரிய வருது இந்த ஷார்ட் டேர்ம்லயே. இவங்க பண்ற அநியாயத்தை நம்ம ஒடுக்குவோம். மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா போன உயிர் எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லியே ஆகணும். நமக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். நம்ம லேச விடக்கூடாது. நிறைய பேர் பேசின மாதிரி பிரச்சனை இவனுங்க பண்றது எதுக்குன்னா, அடுத்த ஆட்சி அண்ணன் வந்த பிறகு இவங்களுக்கு பெரும் பிரச்சனை இருக்கு. லீகல் ஆக்ஷன் பெருசா இருக்கு, பெரிய ஆப்பு இருக்கு. அதாவது அண்ணன் வந்து என்னைக்கும் வன்மலாம் பிடிச்ச ஆள் கிடையாது, பழியும் வாங்க மாட்டாரு. ஆனா அவர் ப்ராசஸ ஃபாலோ பண்ணுவாரு. அது ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போதே இவங்க எல்லாரும் மாட்டுவாங்க. எல்லாருக்கும் கேஸ் விடும். இதுக்குதான் இவங்க பயப்படுறது, இதுக்குதான் இவ்வளவு அலறி அடிச்சுட்டு பண்றது, இவ்வளவு நாள் நேரட்டிவ் செட் பண்ணது. சோ நம்ம நடக்க போறது நல்லது, எல்லாம் நல்லதுக்கு நடக்க போகுது. நமக்கு நல்ல நேரம் பிறக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருப்போம். களத்துல யாரெல்லாம் இறங்க முடியுமோ இறங்குங்க. நானுமே கேட்டிருக்கேன், விசாரிச்சேன் ஸ்பேஸ்ல. என் தொகுதி பாலாஜி, தாம்பரம் தொகுதி. நான் பாலாஜி அவர் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் கேட்கலான் இருக்கேன். இல்லை அங்கே போயிட்டு கூட விசாரிச்சுட்டு லோக்கல்ல கூட நான் இறங்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரிலாம் பண்றது. கேங்கோட ஒரு படையா போவோம். வழக்கமா ஏற்கனவே படையா இருக்கும். அந்த படையோட போய் படையா சேர்ந்து அப்படி பெரும் படையா போய் வேற லெவல் மாஸ் காட்டுறோம். நம்ம எலெக்ஷன் எப்படா காத்துனுக்குற மாதிரி படத்துல வரும்ல, இதுக்குதான் காத்துனுக்குறேன் மாதிரி டேட் வேற சொன்ன பிறகு எனக்கு எல்லாம் ஃபயரா இருக்கனாலாம். எனக்கு வேலையே விறுவிறுப்பா ஓடுது. ஒரு நாள் நான் அது ஆக்சுவலா ஒரு பெரிய வீடியோவே போடலாம் போல. எல்லாருக்கும் மாத்தி மாத்தி அடிச்சிருக்கேன். எவன் என்ன நான் சொன்னானோ அவனுக்கு ஏத்த மாதிரி அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி ரொம்ப நேரம் பேசிட்டேன். அந்த ஹார்ட்வேர்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு, திருடுறதும் ஒரு கலை தானே, மாட்டாம திருடுறது அப்படின்னு கண்ணாடிக்காரருக்கு சப்போர்ட் பண்ணாரு. நான் என்ன சொன்னேன், ஆமா அண்ணா ஒரு பொருள் எப்படி நான் மனசாட்சி எல்லாம் வேணாமாண்ணா அப்படின்னா, அண்ணா மனசாட்சி எல்லாம் என்ன இருக்கு, திருடுற மாட்டினாம திருடிட்டார்ல, ஆனா நான் தான் திருடினேன்னு உங்களுக்கு தெரியும், அப்ப கூட எப்படின்னா அப்படின்னா, அதான்மா நான் உங்க மேல எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியல, நீங்க தான் திருடுனீங்கன்னா அப்படின்னு அவர் பெருமை பீத்தினார். நான் அதுக்கு தான் சொன்னேன், சரிங்கண்ணா இப்ப என்னால ஒரு பொருள் திருட முடிஞ்ச எனக்கு உங்க கடையவே என்னால திருட முடியல, உங்க கடையே போச்சுன்னா உங்க வாழ்க்கையே போச்சு தானே, உங்க வாழ்வாதாரமே போச்சுல, அப்பயுமே நீங்க என்ன திறமைசாலின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு. அப்போ அவருக்கு மூஞ்செல்லாம் இதுவாயிடுச்சு.
புரியுதுங்களா? அதாவது இவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையான அதாவது லாங் டேர்ம் பிரெயின் வாஷ்ல இருக்காங்க. இவங்க வந்து இது ஒரு கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலி கரப்ஷன் வந்து ரைட் ப்ராசஸ்ன்ற மாதிரி இவங்களை லாங் டேர்ம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். உண்மையா சொல்லணும்னா அவங்க தான் கொத்தடிமையா இருக்காங்க. அதாவது உளவியலா அவங்க கொத்தடிமையா இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா கொத்தடிமைகளை நம்ம மீட் எடுத்து ஒரு 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 நல்லாட்சினா எப்படி இருக்கும்னு நம்ம காட்டுவோம். அது நம்ம புரிய வைப்போம். மீட் எல்லாம் எடுக்க வேணாம் ப்ரோ, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அவனுங்கிறதுக்கு நம்ம மீட் எடுக்கணும். இல்ல இல்ல அப்படியே போய் சராங்க. இல்லைங்க brother. ஐயோ எதை வச்சு நாடெல்லாம் தாங்காது. அது எதை விஜயன் யார விஜயன் சொல்றேன்னா, ஒண்ணு இப்ப சொன்னாரு. எங்க பாட்டி இருக்காங்கன்னு இல்ல வச்சுக்கோங்களேன். விஜயன் ஒண்ணு எங்க சொல்றாரு, திருடுவோன்றாரு. இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. திருடன் வந்து பைக் திருட போவான், லைட் ஆஃப் பண்றதுக்கு காலிங் பெல் அடிப்பான். அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன கதைன்னா, நல்லா கேளுங்க, இத கேட்டுக்குங்க. இது வந்து நான் அக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறேன், நல்லா கேளுங்க. எல்லா திமுக காரனும் அதிமுக காரனும் உங்க வீட்டுல காலிங் பெல் அடிச்சு உங்க ஓட்டை திருடிட்டு போறான். பணம் கொடுத்து கொலுசு, மோதிரம், ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து திருடிட்டு போறான். அதாவது 5 வருஷத்துக்கு உங்களை வந்து கொத்தடிமையா வச்சுட்டு போறான். நல்லா புரிஞ்சுங்க மக்களே, நம்ம தமிழ்நாடை மாத்தணும். அவன் பெல் அடிச்சு உங்க ஓட்ட காசு கொடுத்து திருடிட்டு போறான். அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரிதான் இப்ப நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அப்படியே அப்பப்போ அப்படிதான் காமெடியா பேசுவேன், ஜோக்கா நினைச்சுக்கங்க, சரியா? ஒண்ணும் இல்ல. அப்புறம் இவர் சொன்னாரு, காமராஜர் வந்து இது என்னது சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு சொன்னாரு. கலைஞர் ஒரு இடத்துல அக்கௌண்ட் வச்சிருக்காரு தெரியுமா? இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அந்த பிடிஆரை காணோமாமா. இந்த பிடிஆரை காணோமா, சுயசரிதையில எழுதியிருக்காங்க. அந்த டிடிஆர் மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்குங்க, இந்த தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். இவங்களை பற்றி ஏகப்பட்ட கதை சொல்லலாம். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு இது வந்து பலத்த பெரிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி சொல்றது, இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டை வந்து நம்ம மாத்தியே ஆகணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் கையில இருக்கு. இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க. இது விட்டோம்னு நினைச்சுக்குங்களேன், அவ்வளவுதான். நம்ம காலம் ஃபுல்லா நம்ம கொத்தடிமை தான். வாழ்நாள் ஃபுல்லா இவங்க திருடுவாங்க. பாருங்க, சேலத்துல பாருங்க, ஒரு மலையை சுரண்டிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? கனிம வளம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்ல நாட்டுல, பூமி தண்ணி கம்மியாகிட்டு இருக்கு. எல்லாம் யாருக்கு தண்ணி இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியுமா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் யாரா யோசிக்கிறீங்களா? எல்லாமே வேலைக்கு போனா போதும், சம்பாரிச்சா போதும், பௌத்துக்கு சோறு கிடைச்சா போதும்ன்றீங்க. அந்த தண்ணி இருந்தாலும் அந்த விவசாயம் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே? அதெல்லாம் யோசிங்க. நிறைய நம்ம இந்த எலெக்ஷன்ல வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட யோசனைகள் நம்மள்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டை மாத்தியே ஆகணும். நம்ம கையில தான் இருக்கு. திரும்பியும் சொல்றேன், அதுக்கு கீதான் நம்ம அண்ணன் வந்திருக்காரு. இப்ப இந்த அண்ணனை வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டை நல்ல வழியும் நவுத்திட்டு போகணும். அதான் நான் சொல்ல வரேன். அந்த காலிங் பெல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல் அடிச்சு திருடிட்டு போறானுங்க நம்ம ஓட்டெல்லாம். திரும்பி ஏமாந்துடாதீங்க யாரும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்ல வருது அவ்வளவுதான். காலிங் பெல் அடிச்ச ஒவ்வொரு வீடா கொலுசு தரானுமா, மூக்குத்தி தரானுங்களாமா, பாத்துக்குங்க. நம்மள என்னென்னலாம் இவங்க குறை சொன்னாங்களோ, அதாவது காமராஜர் காலத்துல இருந்து சுவிஸ் பேங்க்ல இவங்க தான் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதாவது விஜயன் ஷார்ட்டா மட்டும் வச்சுக்கங்க, அப்படியே ஒரு எல்லாத்திட்டும் கேட்டுக்கலாம். பேசுங்க. அதாவது இவங்க என்னென்னலாம் குறை சொன்னாங்களோ, தப்பா பேசினா என்னென்னலாம் நம்மள குறை சொன்னாங்களோ அது இவங்களுக்குள்ளேயே இருக்கு பிரதர். இப்ப என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, தலைமை பண்பு இல்லைன்னு ஒரு பீரியட்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு இப்பதான் புரிய வந்தது, இவங்களே இவ்வளவு நாள் தலைமை பண்பு இல்லாம தான் ஓட்டிருக்காங்க. அதுக்குதான் நம்ம மேல பழிய போட்டிருக்காங்க. வணக்கம். தலைமை பண்பு இல்ல, தலையிலே எதுவும் இல்ல. விஜயன் என்ன சொன்னார்னா, என் உயிரே போனாலும் 2026 விட்டுறாதீங்க. வணக்கம். அவ்வளவுதான். கத்தில அண்ணா சொல்லுவார்ல, அதேதான். அதாவது உயிரே போனாலும் நம்ம விட்டுறக்கூடாது. விஜயன் ஓகே ஓகே. நீங்க என்ன தாம்பரமா? அவ்வளவுதான். தாம்பரத்துல ஒரு கடுமையான உழைப்பாளி இருக்காரு. இவரெல்லாம் களத்துல இறங்கி விடுங்கயா. ஃபுல் எனர்ஜில இருக்காரு. எல்லார் வீட்லயும் இல்ல விஜயன் இல்ல விஜயன், நீங்க ஏன் டி நகர் போக கூடாது? டி நகரா ப்ரோ? ஏன் ப்ரோ? ஏன் சொல்றீங்க அப்படி? கேட்டேன், கட்சிக்கு தேவைப்படும், அதனால கேட்டேன். ஓகே விளையாடுங்க. ஷான் டிவிக்கு பேசுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் ஒரு விஷயம்,
அண்ணன் மட்டும் அரசியலுக்கு வரல, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரசியல் கூட்டு வந்திருக்காரு. ஸோ அப்ப இருக்கும்போது நாமளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகாம ரொம்ப அனலிட்டிக்கா திங்க் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் வரும்போது திக் ஸ்கின்னை டெவலப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தோலர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். தட் மீன்ஸ் அந்த அவதூறுகளுக்கோ இதுக்கோ வந்து எதுவுமே ரியாக்ட் ஆகாம அனலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போஸ்ட் போடுறதோ இல்லை இது ஷேர் பண்றதோ எல்லாமே பார்த்துட்டு போனா எங்களுக்கு கீழே ஒரு 60 பேர் கொண்ட டீம், விஜய் சோஷியல் மீடியா டீம் ஒன்று இருக்குது. அது ட்விட்டர்ல தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எங்களோட குரூப்ல இருந்து நாங்கள் டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அதில் கண்டென்ட் கொடுக்கும்போது மேக்ஸிமம் நாங்கள் இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ்க்கோ எதுக்குமே ரிப்ளை பண்றது இல்ல இல்லை. ஓகே ஓகே. நீங்க என்ன என்ன இது சொன்னீங்க? விஜய் விஜய் சோஷியல் மீடியா டீம் ஒரு பேஜ் இருக்கும் ப்ரோ ட்விட்டர்ல. எக்ஸல விஎஸ்டின்னு இருக்கும் அதுவா? அதான். விஎஸ்டின்னு இருக்கும் அதானே? ஆமா, அதேதான் ப்ரோ. ஸோ அதுல ஓகே மேக்ஸிமம் ஓகே. இஷ்யூஸ் பேஸ்ட் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா ப்ரோ? வணக்கம். இப்ப கேக்குது. ஹலோ, கேக்குது சொல்லுங்க. ஓகே. ஸோ அந்த இஷ்யூஸ் பேஸா இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயே நான் சொன்னதுதான், இன்னைக்கு நம்ம பேசினது நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, கோர்ட்டுக்குன்னு தனியா டீம் கொண்டு வந்தாங்க. அது நீங்க கோட் பண்ணாதீங்க, நெகட்டிவ்ஸ் நம்ம கோட் பண்ணதான் வந்து பெரிய இதா மாறும். ஸோ ஹலோ, இங்க அவரது பிரேக் ஆயிடுச்சு. ஓகே வணக்கம். டேய் அவர் மியூட் போடுற விட்டோப்பா. அவருக்கு பிரேக் ஆயிடுச்சு போல. யாரோ வணக்கம் சொன்னீங்க. ஜெயக்குமாரா? வணக்கம் எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸ். வணக்கம். நான் சிங்கப்பூர் பேசுறேன். நாளைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன். எப்ப தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சாங்களோ அப்பயே லீவ் போட்டு டிக்கெட் போட்டேன். நாளைக்கு கிளம்புறேன். என்னோட தொகுதி பெரியகுளம். பட் நான் வந்து அக்கா வீட்டுல கரூர்ல தங்கி கரூர்ல வேலை பார்க்க போறேன். ஏன்னா டிவிகேக்கோசரம் அண்ணனுக்கோசரம் வேலை பார்க்க போறேன். இங்க இருக்க, அதாவது நம்ம வந்து ரத்த சொந்தங்கள் நிறைய நாட்டுல இருக்காங்க. மலேசியால இருக்க மலேசியா தமிழர்கள் அவங்களோட தான் நான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தம்பி விட்டுறாதீங்க, இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து நிறைய அகதிகளை இங்க நீங்க வேலை பார்க்க வர வேண்டியது இருக்கும். அதனால நீங்க ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுங்க, எல்லாரும் போராடி மீட்டெடுங்க, விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு 30 வயசோ 35 வயசு ஆளோ சொல்றது கிடையாது. மலேசியால ஒரு 60 வயசு வேலை பார்க்குறவங்க, ஒரு அக்கா, நிறைய பேரை நாங்க மீட் பண்றோம். என்ன தம்பி யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அவங்க நம்மள கேட்கறாங்க, இங்க இருக்க தமிழர்களை கேட்கறாங்க. அப்ப வந்து இத்தனை வருஷம் தேர்தல் வரும், எல்லாம் வரும், ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இப்போ எல்லாரும் கேட்கறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க நம்ம இளைஞர் மேல அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம கண்டிப்பா இத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நம்புறாங்க. அந்த கொண்டு வரணும். அதை இங்க இருக்க நிலவரம் இது. நம்ம வீட்டுல என்ன நிலவரம் சொல்றேன். எங்க அப்பா நல்ல டிஎம்கே, மாறவே மாட்டாரு. ஆனா எங்க அம்மாவை நான் சொல்லிட்டேன், அம்மா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னேன். ஓகேடா தம்பி அப்படின்ட்டாங்க. ஒரு மாசம் ஒரு